நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்துவோம். வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலைக்கு போனார் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு 3 பேரை ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பெயரை சொல்லி நான் இவருடைய தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் யார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் 3 மனிதரை பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இங்கே புதிய ஏற்பாட்டிலே 12 சீஷர்கள் இருந்தாலும் அந்த 12 பேரிலே 3 பேரை மாத்திரம் விசேஷமாக ஆண்டவர் சில முக்கியமான இடங்களுக்கு அவரோடு கூட கடந்து வரும்படியாக அவர் கூட்டிக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். நாம் வாசித்தபடி அவர் பேதுருவும் யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், இதே காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை சொல்லி ஏறக்குறை 8 நாளைக்கு பின்பு கூட்டிக் கொண்டு ஒரு மலை எதற்காக போனாரா? அங்கே பார்க்கிறோம் 17:1 வாசிக்கிறோம், தனித்திருக்கும்படி ஒரு மலைக்கு போனார். இங்கே என்ன எழுதியிருக்கிறது? ஜெபம் பண்ணும்படி. பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் ஜெபம் தான். ஏனென்றால் இன்னைக்கு உலகெங்கும், குறிப்பாக தமிழ்நாட்டிலும் அநேக இடங்களிலே ஜெபத்தை அவர்கள் நடத்துகிறதை பார்க்கிறோம். யூடியூப்பை திறந்தாலும் ஆங்காங்கே ஜெபம் நடக்கிறது. ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற வார்த்தை, ஓசை, சத்தம் எங்கும் நாம் துணிக்கிறதை பார்க்கிறோம். எல்லா சபை, கொச்சக்குறை எல்லா சபைகளிலும் இந்த வார்த்தைகளை முக்கியப்படுத்தி நாம் ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நாம் ஜெபித்துதான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம்தான் தேசத்திற்குள்ளே எழுப்புதலை கொண்டு வரும், சபைக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வரும், சொந்த வாழ்க்கையிலே எழுப்புதலை கொண்டு வரும், சபையிலே எழுப்புதலை கொண்டு வரும் என்கிற முழக்கங்கள் ஆங்காங்கே ஒழுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி அநேக ஜெபங்கள் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படுகிறது. ஏறெடுக்கப்படுதா? படுதா இல்லையா சொல்லுங்க? அங்கங்க ஜெப கூட்டங்கள் நடக்கிறது. ஆனால் இன்னும் தேசம் அசைக்கப்படவில்லையே. ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் உத்தரவு வரவில்லையே. காரணம் என்ன? தேவன் பொய் சொன்னாரா? கூப்பிடுங்கள் என்று ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு அவர் இப்பொழுது செவியை அடைத்துக் கொண்டாரோ? கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னாரே. கேட்கிறோமே தேவனை நோக்கி, ஆண்டவர் இந்த தேசத்தை தாரும், மக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும் என்று கேட்கிறோமே. தேவன் தரவில்லையே, தாமதிக்கிறாரே. ஏன்? வாக்குரைத்தவர் பொய்யுரையார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் குறையோ அல்லது அவருடைய வார்த்தையில் குறையோ, என்னிடத்தில், அதாவது நம்மிடத்தில், சபையினிடத்தில் குறையோ. ஜெபம் ஏறெடுக்கப்படாமல் இல்லை, ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அது தேவ சமூகத்திற்கு போய் எட்டுகிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். எட்டினால் நிச்சயமாய் தேவன் என்ன பண்ணுவார்? அதற்கு பதில் கொடுப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசி? என்னுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் மாத்திரம் போய் அவர் செவிகளில் விழுந்தார், அவர் கண்டும் காணாதவர் போல் இருக்க மாட்டார், நிச்சயமாக என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்ம சபைக்கு வர முடியாது. ஜெபம், ஏன்னா மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், ஜெபத்தை கேட்கிறவரே என்றுதான் வேதம் கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் தேவனை நோக்கி போகாதற்கு மேலோட்டமான 2 காரியத்தை சொல்லிவிட்டு இந்த நாளிலும் ஏன் நம்முடைய ஜெபம் கர்த்தரிடத்தில் போய் சேரவில்லை, சேர வேண்டுமானால் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், சபையானது என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். 2 பொதுவான காரியங்கள் உண்டு. வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
ஏன் தேவனிடத்தில் ஜெபம் போய் சேரவில்லை? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமென். இங்கே பார்க்கிறோம், இது காமனானது. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பு தேவனிடத்தில் சேருவதில்லை. அப்போ என் ஜெபம் தேவனிடத்தில் போய் சேர வேண்டுமானால் முதலாவது எப்படி இருக்க வேண்டுமா? வேதத்தை நான் கேட்க வேண்டும். வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அப்படி சொல்லிவிட்டு அவருடைய கற்பனைகளை நான் கைகொண்டு அதற்கு செவி கொடுத்து அதை கைகொண்டு அதற்குள்ளாக என்னை நடத்தி கொண்டு வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை பார்த்து என்னை நானே முதலாவது நிதானித்து தேவ சமூகத்திலே ஏறெடுக்கிற ஜெபம் ஒரு நாளும் அது அவர் சமூகத்தில் போய் சேராமல் இருப்பது, அது நிச்சயமாக பதில் வரும். இங்க பதில் வராததற்கு காரணம், வேதத்தை கேளாமல், வேதம் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நான் செய்யறதான் செய்வேன் என்று சொல்லி நாம் 1 மணி நேரம் அந்த 5 மணி நேரம் கண்டிய முழங்கால் என்று ஜெபித்தாலும் அந்த ஜெபம் என்ன பண்ணாது? கூரையை தாண்டாது. அப்போ ஜெபிக்கிறேன் 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 என்று சொன்னால் நீ எப்படி ஜெபிக்கிறாய்? வேதத்தில் உள்ளவைகளை கைகொண்டு கர்த்தர் விரும்புகிறபடி ஜெபிப்பாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும். இன்னொன்று வாசிங்கள், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம் ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் அன்றியும் புருஷர்கள் கோபமும், புருஷர்கள் என்று சொல்லுங்கள், ஜெபிக்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அன்றியும் ஜெபிக்கிறவர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. எந்த மாதிரி கைகளை உயர்த்தி? பரிசுத்தமான. அப்போ ஒரு காரியம் தெரிகிறது, நம் கை உயர்த்தப்படுகிறது, நம் கையில் பரிசுத்தம் இருக்கிறதோ அல்லது வெறும் கையை உயர்த்துகிறோம், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ ஜெபிக்கிறவர்கள், புருஷர் என்று சொல்லு, ஜெபிக்கிறவர்கள் அப்படி போட்டுக்கொள்ளுங்க. அந்த இடத்துல ஜெபிக்கிறவர்கள் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, ஆகையினால் தான் அப்போஸ்தலர் 4:31 பார்க்கிறோம், அவர்கள் ஜெபித்த போது அந்த இடம் என்ன பண்ணது? அசைந்தது என்று பார்க்கிறோம். ஏனையா அசைக்கப்படவில்லை. அந்த 4ஆம் அதிகாரத்தில் முதலாவது பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டு பரிசுத்தாவினாலே நிறைந்தவர்களாய் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனமும் தேவனுக்கு செவி கொடுக்கிற காரியமும் மூர்க்கமும் கோபமும் இல்லாமல் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமானால் அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் தேவ சமூகத்தில் கேட்கப்படும். மற்றபடி நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:1 பார்த்தோம், அவர் தனித்திருக்கும்படி ஒரு மலையில் போனார் என்று. லூக்கா 9:28 பார்க்கிறோம், அவர் தனித்திருக்கும்படி ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் போறார். அப்படி என்றால் இயேசுவோடு கூட தனித்திருக்கிற அனுபவம் என்பது நம்முடைய ஜெப வாழ்க்கையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் ஜெபத்துக்கு நமக்கு மாதிரி, முன்னோடியாகவும் அவர் காணப்படுகிறார். அவர் ஜெபிக்காமல் ஒரு காரியத்தை செய்ததுண்டோ? இல்லை. அவர் ஒரு காரியத்தை ஜெபித்து ஆரம்பித்ததை பார்க்கிறோம். அவருடைய காரியத்தை முடிக்கும் பொழுது அங்கே ஜெபித்ததை பார்க்கிறோம். ஜெபிக்காமல் எந்த ஒரு செயலும் செய்யவில்லை. கிறிஸ்துவின் ஆரம்பம் ஜெபமும் கிறிஸ்துவின் அதனுடைய முடிவும் ஜெபமாக, அதை மையமாக வைத்துதான் ஆண்டவர் அங்கே செயல்பட்டதை பாரும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு அங்கமாக இல்லை. எப்படி இருந்தது? ஜெபமாகவே அவர் வாழ்க்கையை ஜெபமாக அவர் மாற்றினதை நாம் வாசிக்க முடியும். ஆகையினால் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் ஜெபிக்க வேண்டுமோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இப்படி இருக்க ஏன் அவர் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவர் ஜெபித்துதான் செய்ய வேண்டுமோ? பிதாவை கேட்டுதான் செய்ய வேண்டுமோ? ஒரு காரியத்தை ஆரம்பிக்க ஜெபித்துதான் ஆண்டவர் செய்யணும். நாம ஜெபிக்கினா பரவாயில்ல, நமக்கு பலன் இல்லை, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டும், ஆகையினால் நாம் ஜெபித்து ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்கு தான் பலன் இருந்ததே, கடல் மேல் நடக்கிற வல்லமை இருந்ததே, லேகியோனை துரைத்துவிட அதிகாரம் இருந்ததே, அப்படி என்றால் ஆண்டவர் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்தை குறித்து ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஜெபம் அப்படி சொன்னா என்ன ஞாபகம் வருது? ஆண்டவரிடத்தில் போய் ஏதோ ஒன்றை வாங்கி கொண்டு வருவது, என்னுடைய தேவைகளை சந்திப்பது,
ஆண்டவரே, நான் இதிலே குறைவுள்ளவனா இருக்கிறேன், என் குடும்பத்திற்கு இது இல்லை ஆண்டவரே, அதை தாரும். என் பிசினஸ்ல இது இல்லை ஆண்டவரே, என் வியாபாரத்தில் இது இல்லை ஆண்டவரே, என் படிப்பில் இது லேக்கிங் ஆகிறது ஆண்டவரே, நான் போகிற காரியத்தில் இது லேக்கிங்கிறது. இதற்காக நாம் போகிறோம். அதுதான் நமக்கு ஜெபம். நம்முடைய தாட்ல அதுதான் இருக்கு. ஜெபம் என்று சொன்னாலே ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்டு வாங்குவது. இயேசு கிறிஸ்து அதை செய்யவில்லை. அவருக்கு வல்லமை இருக்கு. ஜெபம் என்றால் என்ன என்றால் தேவனோடு உள்ள ஐக்கியம். அதுக்குதான் ஆண்டவர் ஜெபத்தை வைத்திருக்கிறார். ஜெபம் என்பது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காண்பிக்கிறது. ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள போவது உண்மைதான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒன்றை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ம், உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. எங்க பிதா இப்ப எங்க இருக்கிறாரா? சொல்லுங்க. நீங்க பதில் சொன்னாதான் உங்களுக்குள்ள ஒரு பிரெயின் அலர்ட்டா இருக்கும். பிதா எங்க இருக்கிறாரு? அந்தரங்கத்தில் இருக்கிறார். ஆனால் லார்ட்ஸ் பிரேயர் தெரியுமா? கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம். அது முதலாவது லைனை மட்டும் சொல்லுங்க. பரமண்டலத்தில் எங்கள் பிதா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தரங்கத்தில் இருக்கிற. ஆண்டவர் மாத்தி மாத்தி சொல்றாரா? அங்கே சொன்னார் 6 அதிகாரத்திலே 6 வசனத்திலே அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா. 6:9 சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படி என்றால் என்ன, எதை குறிக்கிறது என்றால், அவர் 2 வார்த்தைகளும் உண்மைதான். ஆண்டவர் மாற்றி மாற்றி சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? நான் பரலோகத்தில் வீற்றிருக்கிறேன், ஆனால் நீ உன் அறைக்கதவை பூட்டி என்னை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடும் பொழுது நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே நான் இறங்கி வருகிறவராய். ஹல்லேலூயா. நீ பரலோகத்தில் வீற்றிருப்பது உண்மைதான், ஆனால் நீ அந்தரங்கத்திலே நீ உன் கதவை பூட்டி தேவனை நோக்கி செபிக்கும் பொழுது நீ இருக்கிற இடம் ஒருவேளை காடா இருக்கலாம், குகையா இருக்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனும் அரண்மனையிலிருந்து செபிக்கல, காடுகளிலும் குகைகளிலும் இருந்து செபித்தான். நீ எங்கே இருக்கிறாயோ, நீ குகையில் இருக்கலாம், காட்டில் இருக்கலாம், வனாந்தரத்தில் இருக்கலாம், ஓலை குடிசையிலும் இருக்கலாம். அடிக்கிற வெயிலில் அதனுடைய உஷ்ணம் தாங்கக்கூடாத அப்படிப்பட்ட வீடுகளில் இருந்து தேவனை கூப்பிட்டாலும் என் தேவன் அங்கே இறங்கி வருகிறவர். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ செபிப்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு உயர்ந்த மலைக்கு போகிறாராம். ஏன் சாதாரண ஒரு இடத்திற்கு போனா ஜெபிக்க முடியாதோ? 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு ஆண்டவர் உயர்ந்த மலையின்கி ஏறினார் என்று பார்க்கிறோம். நாவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்களோடு பேசுகிறேன். மலையில் ஏறி ஜெபிக்கிற அனுபவம் இன்றைக்கு சபைக்கு தேவை. அது என்ன பிரதர், மலையில ஏறி ஜெபிக்கிறது? இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு எப்படி இருக்குது? ஏறுறதுக்குள்ள மூச்சு வாங்குது, நடுவில் நின்று தான் ஏற வேண்டி இருக்கு. நான் போய் மலையில் ஏறி ஜெபிக்க முடியுமோ? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மலையில் ஏறி ஆண்டவர் என்னன்னா அவர்கள் 3 அழைத்து கொண்டு மலையில் ஏறி ஜெபம் பண்ணினார் என்று லூக்கா 9:28 பாடு. அப்படினால் மலையில் ஏறுகிறது என்றால் என்ன? அது எதை குறிக்கிறது? ஏன் நான் மலையில் ஏறி ஜெபிக்க வேண்டும்? வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம். நான் ஏன் மலையில் ஏறி ஜெபிக்க வேண்டும்? சங்கீதம் 24:3-4 வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதம் மலையில் யார் மலையில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. கைகளில் நாம் வேதத்தில் வாசித்தோம் பரிசுத்தமான கைகள் என்று. கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்திலே மாசில்லாதவன். மலையில் ஏறுகிற அனுபவம் என்று சொல்லும் பொழுது லிட்டரலா மலையில ஏறுது அல்ல. முதலாவது மலையில் ஏறுகிற அனுபவம் கைகளில் சுத்தமுள்ளவன், இரண்டாவது இருதயத்தில் மாசில்லாதவன், மூன்றாவது தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் ஜீவித்து ஜெபிக்கிறனுடைய ஜெபம் தேவ சமூகத்தை போயட்டும். அப்படிப்பட்ட ஜெபம்தான் உலகத்தை அசைக்கும், சாத்தானுடைய ராஜ்யத்தை தளர பண்ணும், தேவ ராஜ்யத்தை அது வளர பண்ணும், தேசத்துக்கு செழிப்பை உண்டாக்கும். யார் பண்ண ஜெபமா? பர்வதத்தில் யார்
கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். கைகளில் சுத்தமுள்ளவன். அசுத்தமானதை நடப்பித்து விட்டு, தகாத காரியங்களை செய்துவிட்டு, தம்முடைய தேவ சமூகத்துக்கு ஆண்டவரே பிதாவே கேளும் என்று சொல்லுகிற ஜெபம் அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை என்று நாம் கடந்த வசனத்திலே வாசித்தோம். அப்போ இருதயத்திலே இன்னும் வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். தேவன் ஏன் கேட்கவில்லை? தேவன் கேட்கிறவர் தான். என் இருதயத்தின் சிந்தையை பார்க்கிறார், என்னுடைய வார்த்தையை பார்க்கவில்லை. ஒருவேளை ஜெபிக்கும் போது மற்றவர்கள் நம்முடைய வார்த்தையை பார்க்கலாம். நாம் ஆதியாக முதல் வெளிப்படுத்துள்ள வசனங்களை ஆர்டர்படி சொல்லி ஜெபிக்கலாம். மற்றவர்கள் வார்த்தையை கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற தேவன் என்ன சொல்லுகிறார்? சிந்தையிலே என் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்காமல் போகிறதற்கு தடையாக அந்த காரியம் பார்க்கிறது. இரண்டாவது, மாயையை பற்றி கொள்ளாமல். மாயை என்பது என்ன? பொருளாசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இவைகள் எல்லாம் மாயையானவைகள். இவைகளை மாயை பற்றி கொண்டுகிற ஜெபம் பர்வதத்தில் ஏறி ஜெபிக்கிறவன் அல்லது மலையில் ஏறி ஜெபிக்கிறவன் என்று சொல்ல முடியாது. ஆகையினால்தான் அநேக ஜெபங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாலே அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவரே ரட்சியும், தேசத்திற்கு நன்மையை தாரும் என்று கதறியும் அவர்கள் கைகளிலும் உள்ளத்திலும் மாசு இருக்கிறபடினாலே, தேவன் அருவருக்கிற காரியங்கள் அங்கே காணப்படுகிறபடினாலே அது வெறும் வார்த்தையாக போகிறது. நாம் நினைக்கிறோம், நான் ஜெபித்து விட்டேன், கர்த்தரை நோக்கி என் விண்ணப்பத்தை வைத்து விட்டேன், ஆனால் போய் சேராததற்கு காரணம் இதுதான். ஆகையினால் பிரியமான, இன்னும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 15:18. 15:18. நீதிமொழிகள் 15:18 வாசிங்க. இல்ல, துன்மார்க்குடைய பலி 8. துன்மார்க்கருடைய பலி 18 இல்ல 8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கருடைய ஸ்தோத்திர பலி, ஜெப பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமென். அப்போ துன்மார்க்கருடைய பலி அது எப்படிப்பட்ட பலியா இருக்கலாம்? அது ஸ்தோத்திர பலியா இருக்கலாம், அது ஜெப பலியா இருக்கலாம். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்களுக்கு அடுத்தவைகளை செய்துவிட்டு, தூஷணமான காரியங்களை செய்துவிட்டு தேவ சமூகத்திலே வந்து, ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் என்னுடைய ஜெபம் தேவ சமூகத்திலே போய் எட்டாமல் போகிறதற்கு காரணம் அதுதான். பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜெபத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம், எல்லாத்துக்கும் ஜெபிக்கலாம் தான். ஆனா எப்படி ஜெபிக்கணும்? நாம் ஜெபிக்கிறது ஏதோ டைம் போக்குறதுக்கு அல்ல. 1 மணி நேரம் ஜெபித்துட்டேன், 2 மணி நேரம் ஜெபித்துட்டேன். நான் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது தேவ சமூகத்திற்கு போக வேண்டுமானால் முதலாவது என்னுடைய நடக்கையில் நான் கவனம் செலுத்த வேண்டும். எப்படியும் நடந்துவிட்டு நான் ஜெபிப்பேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு தான் அது ஒரு ஆறுதலா இருக்கும். நான் ஜெபிச்சிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டேன், அவர் கேட்டார் என்று சொன்னால் கேட்க முடியாது. நம்முடைய ஜெபம் எப்படி பரலோகத்திலே அங்கே ஏறெடுக்கப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தல விசேஷ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், 5:8 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 5:8 நம்முடைய ஜெபம் என்னவாய் அங்கே காட்டப்படுகிறது என்று சொல்லி. நிறுத்துங்க பிரதர் கொஞ்சம். யாருடைய ஜெபமா? பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இங்கே சொல்லப்படவில்லை. விசுவாசிகள். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நிறுத்தினேன், ஆண்டவர் உணர்த்தி வைத்தபடினால நிறுத்தினேன். இது விசுவாசிகளுடைய ஜெபம் என்று சொல்லப்படவில்லை, சபையாருடைய ஜெபம் என்று சொல்லப்படவில்லை, அல்லது ஊழியத்திற்கு போதகருடைய ஜெபம், பாஸ்டருடைய ஜெபம் என்றும் சொல்லப்படவில்லை. அல்லது இன்னும் ஒருபடி சீனியர் பிலீவர், ஜூனியர் பிலீவர் அப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறா? இல்ல, அப்படியும் சொல்லப்பட, அது பூமியில இருக்கிறது. சீனியர் ஜூனியர் என்று சொல்லப்படுகிற எல்லா காரியம். ஆனா பரலோகத்தில் பார்க்கிறோம், அங்கே மூத்த விசுவாசி என்றோ இளைய விசுவாசி என்று சொல்லப்படவில்லை.
மாறாக ஒரு லீடர்ஸுடைய ஜெபம் என்றும் சொல்லப்படவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்களுடைய ஜெபம். நாம் யாராகவும் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு குறைந்த வருஷமா இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்டு பல வருஷமா இருக்கலாம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பரிசுத்தவான்கள் ஆகும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளுடைய ஜெபம் என்றில்லை, லீடர்ஸுடைய ஜெபம் இல்லை, உலகில் எந்த ஜெபம் இல்லை. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அங்கே தூப வர்க்கமாக அங்கே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் 8:3-4 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 8:3-4. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும், மறுபடியும் இங்கே சொல்லுங்க, சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும். மறுபடியும் இங்கே சொல்லு, அங்கே பாருங்க, தூப வர்க்கம். தூப வர்க்கம் எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, ஆரோன் தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டு பலிபீடத்திலே அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் தூபம் காட்டுகிறதை பார்க்கிறோம். அது சுகந்த வாசனையாக கர்த்தர் முகந்தார் என்று எழுதியிருக்கிறது. இங்கே பரலோகத்திலே பார்க்கிறோம், தூபம் காட்டப்படுகிறது. ஆனால் லிட்டரலான தூபம் அல்ல. அது என்ன தூபமா? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அடங்கிய அந்த தூபம் காட்டப்படுகிறது. அந்த தூபம் காட்டப்பட்ட போது அது சுகந்த வாசனையாக ஆண்டவராகிய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவன், வாசிங்க அதை வாசி, இருந்த பொற்களத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவானுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின் போதும், தேவனுக்கு முன்பாக. அப்போ தேசத்திற்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் என்னுடைய ஜெபம் முதலாவது தேவ சமூகத்திலே போய் தூபமாக கிறிஸ்துவுக்கு முன்பாக 4 ஜீவன்களாலும் 24 மூப்பர்களாலும் 1000 தேவதூதர்களாலும் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக அது ஏறெடுக்கப்பட்டு அதனுடைய ஆசீர்வாதம் தான் இந்த தேசத்திற்கு நன்மையாக இறங்கி கீழே வருகிறது. அப்படி என்றால் அவர் நம்முடைய வார்த்தையை பார்க்கவில்லை, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டு நாம் ஜெபிக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அது தேவ சமூகத்திலே போய் எட்டி அங்கே இருந்து நமக்கு பதில் வரத்தக்கதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதோ, நம்முடைய காரியங்கள் இருக்கிறதோ. நோவா பலி செலுத்தினான் கர்த்தருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சுகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு காரியத்தை சொல்கிறான், தேசத்திற்கு நன்மையை அங்கே வாக்குரைக்கிறதை பார்க்கிறோம். இனி நான் ஜலப்பிரயத்தினாலே இந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன், நான் மனதுருக்கமாயிருப்பேன் என்று சொல்லி அங்கே நன்மை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே பழைய ஏற்பாட்டிலே பலிகள் செலுத்தப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே தூப கலசம், ஜெபம். நம்முடைய ஜெபம், அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமாம்? மலையில் ஏறி ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவனுடைய ஜெபம் தான் அங்கீகரிக்கப்படும். மற்றபடி என் ஜெபம் 1000 ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் கேட்கப்படாததற்கு காரணம் என்றால், ஆதி அப்போஸ்தலரில் நடந்தது போல அசைக்கப்படாததற்கு காரணம் என்னவென்றால், இந்த காரியத்திலே பர்வதத்தில் ஏறி ஜெபிக்கிற அனுபவம், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் காரியத்தை தன் கண்களை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கர்த்தருக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஜெபிக்கிறடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டும். அது பரத்திலிருந்து தேசத்திற்கு, சபைக்கு, குடும்பத்திற்கு நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். நான் உங்களை குற்றப்படுத்துவதற்கு அல்ல பிரியமானவர்கள். ஜெபம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நானும் தெரிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இதுவரைக்கும் நாம் எப்படி செபிப்போம் அவைகள் எல்லாம் நாம் விட்டு விடும். இந்த நாள் கர்த்தருடைய நாளிலே நமக்கு வார்த்தை வருகிறது. சங்கீதம் 24 நாம் வாசித்த 3:4, யார் பர்வதத்தில் ஏறுவான், யார் மலையின் மேல் ஏறி ஜெபிக்கிற அனுபவம், கைகளில் சுத்தமுள்ள. அப்போ முதலாவது ஜெபிக்கிறதற்கு முன்பதாக நமக்கு ஒரு ஆயத்தம் வேண்டும். நம்முடைய இருதயத்திலே ஒரு ஆயத்தம் வேண்டும், நம்முடைய செய்கையிலே ஒரு ஆயத்தம் வேண்டும். அப்படி ஆயத்தம் இல்லாமற் போகுமானால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? நான் ஏன் மலையில் ஜெபிக்க வேண்டும், நான் ஏன் மலையில் ஏறி ஜெபிக்க வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிங்க. முதலாவது காரியம், யாத்திராகமங்களின் புஸ்தகம்
17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் ஏன் மலையில் ஏறி ஜெபிக்க வேண்டும்? யாத்திராகமம் 17:8. எக்ஸோடஸ் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இங்கே பார்க்கிறோம், இதனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்து வந்து அங்கே மாரா என்கிற இடத்தில் வரும்பொழுது தண்ணீர் இல்லாதனாலே அங்கே முறுமுறுத்து ஆண்டவர் சொன்னபடி மோசே செய்கிறான். நான் உனக்கு முன்பாக மலையில் நிற்பேன், நீ அந்த மலையை அடி, அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று சொன்ன போது அந்தபடியே மோசே செய்து ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற நேரத்தில் தானே அங்கே அமலேக்கியர் ரெவிதீமிலிருந்து அங்கே விரோதமாய் எழும்புகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, ஏன் நான் மலையில் ஏறி ஜெபிக்கிற அனுபவம் உடையவனாய் இருக்க வேண்டும் என்றால், அமலேக்கியன் நமக்கு எதிராக நிற்கிறவன், அமலேக்கியன் நமக்கு எதிராக நிற்பவன். அமலேக்கியனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்க 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17-16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் போதும். கர்த்தருடைய அமலேக்கியருடைய கை எங்கே விரோதமா இருக்குதா? கர்த்தருடைய சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் நின்றவன் யார்? ஏசாயா 14:13. தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் நின்றவன் யார்? ஏறுவேன் என்றும் சொன்னாயே. இல்ல, உன் இறுதி வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அமலேக்கியன் நான் ஏன் மலையில் ஏறி ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை உடையவனாய் இருக்க வேண்டும் என்றால், என் குடும்பத்தை, என் சபையை, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களை அமலேக்கியன் அவன் எப்பொழுதும் கவிழ்த்து போடும்படியாக எதிராக நிற்கிறதை பார்க்கிறோம். மோசே அங்கே அமலேக்கின் தலைமுறையோரும் அமலேக்கோடு யுத்தம் இருக்கும் என்று சொல்லி நாம் பின்வரும் வசனங்களில் வாசிக்கும். அப்படி என்றால் சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பினவன் யார்? அவன் தான் பிசாஸ். ஆதி முதலே அவன் தன் இருதயத்தில் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய நான் மலையில் ஏறி ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், என் குடும்பம் காக்கப்படும்படியாக, என் பிள்ளைகளை காக்கப்படும்படியாக, என் சபை காக்கப்படும்படியாக நான் மலையிலே அந்த அனுபவத்தை, உன்னத அனுபவத்தை உடையவனாக நான் ஏறி ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அமலேக்கு எப்போது ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது, பிள்ளைகள் தங்களுடைய படிப்பை முடித்து ஒரு வேலையை தேடும் பொழுது, அல்லது ஒரு கிளாஸ் இருந்து ஹையர் கிளாஸ் போகும்பொழுது, எப்பொழுது அவர்களை வஞ்சிக்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிவான். நம் பிள்ளைதான் இந்த காரியத்தை முடிச்சிருச்சே, நம்ம பிள்ளைதான் இந்த நல்ல மதிப்பெண் வாங்கிடுச்சு என்று நாம் எங்கே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறோமோ, காணாமல் என் பிள்ளை இந்த காரியத்தில் மேலே வந்துவிடும் என்று நினைக்கிறோமா, அந்த இடத்துல தான் அமலேக்கின் ரெடியா நம்முடைய பிள்ளைகளை கவிழ்த்தும் போடி. இன்றைக்கு சில பிள்ளைகளுடைய காரியங்களை நன்றாக பெற்றோரால் வளர்க்கப்பட்டு சண்டே கிளாஸ்ல முதல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பிள்ளைகள் வாலிப நாட்களுக்கு வந்துகிற போது அவர்கள் இடறி போகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அமலேக்கியன் குறி பார்த்து கொண்டே இருக்கிறான். எந்த இடத்திலே கசப்பு இருக்கிறது, எந்த இடத்திலே மாறா இருக்கிறது, அந்த இடத்திலே முறுமுறுக்க வைத்து தேவனை விட்டு பின்வாங்கி போகும்படி தன் வலையிலே அவன் இழுத்துக் கொள்கிறதை பார்க்கலாம். நாம் நினைப்போம் நம்முடைய பிள்ளை நன்றாகத்தானே இருக்கிறது, நன்றாகத்தானே படிக்கிறது, நன்றாகத்தானே வேலை செய்கிறது, நன்றாகத்தானே சம்பாதிக்கிறது. ஆனால் அது வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கும் வாய்ப்பு உண்டு. அநேகருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையுடைய சாட்சியிலே கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் உண்டு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டபடினாலே, மலையில் ஏறி ஜெபிக்கிற அந்த அனுபவத்திலே கொஞ்சம் தளர்ந்து போனபடினால பிள்ளைகள் அங்கே அமலேக்காலே வஞ்சிக்கப்படுகிறது. செக் பண்ணுங்க, உங்க பிள்ளையினுடைய இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுங்க, பேஸ்புக்கை செக் பண்ணுங்க. சபைக்கு வரதோடு மாத்திரம் நிறுத்திக்க கூடாது, திடீரென்று செக் பண்ணிப்பார். அப்பொழுது உன் பிள்ளையின் நிலைமையை நீ அறிந்து கொள்வாய். அமலேக்கின் கையில் சிக்கொண்டிருக்கிறாளோ என்பதை
நீ அறிந்து கொள்வாய். ஆகையினாலே அது தெரியாவிட்டால் ஒன்று செய். மலையிலேறி ஜெபிக்கிற அனுபவத்தோடு அது நான் போக முடியாது, என் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் எப்படி பார்க்க முடியும் என்பாயானால் ஒன்று செய். மலையில் ஏறி ஜெபிக்கிற அனுபவம் பிள்ளைகளுக்காக. அந்த இடத்திலே நாம் தவறிவிட்டபடினாலே தான் காரியங்கள் வித்தியாசமாய் போய் அமலேக்கனுடைய கையிலே நம்முடைய பிள்ளைகள் சிக்கொண்டு போனதை பார்க்கிறோம். இங்கே மோசே வயதாகி விட்டது அவனுக்கு. ஆனாலும் யோசுவாவை யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு தேவன் தந்த கோலை பிடித்துக் கொள்கிறான். அந்த கோல் எப்போது அவன் பெற்றுக்கொண்டான்? கோலை போடு என்றால் போட்டான், சர்ப்பமானது. மறுபடியும் எடுத்துக்கொள் சொல்லி எடுத்தான் அது கோல். அந்த கோலை கர்த்தரிடத்தில் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட அந்த கோல் மரண பரியந்தம் தன்னிடத்தில் வைத்தான். அந்த கோல் என்னவென்றால் அதுதான் வசனத்தின் கோல். வேதம் சொல்லுகிறது, ஒரு விசை கர்த்தருடைய கரத்தில் தான் நம் மரண பரியந்தம், நம்முடைய வருகை பரியந்தமோ நம்முடைய மரண பரியந்தமோ கர்த்தருடைய வருகை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னும் கோலை நாம் இருதயத்தில் பதித்து வைத்தவர்களாக அதன்படி நடந்து செபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். சத்துரு ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவன் தலைமுறை தோறும் யுத்தம் பண்ணுகிறான். நம்மளுக்கு முன் சந்ததியோடு யுத்தம் பண்ணினான். அவர்கள் பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்ட அப்படின்னா அதற்கு தப்பு வைக்கப்பட்டார்கள். இப்பொழுது நாம் இருக்கிறோம். இன்னும் நமக்கு இன்னொரு சந்ததி, பிள்ளையன் என்கிற சந்ததி இருக்கிறது. அது பரிசுத்தத்திற்கு நிற்குமோ? அது நிற்க வேண்டுமானால் அது அடித்தளம் உன்னுடைய கையில் ஆண்டவர் கொடுத்து, இந்த பிள்ளைகள் நிற்பதற்கு அடித்தளத்தை அமைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மோசே வயதானாலும் ஜெபிக்கிறதற்கு என்று அவன் விட்டு விடவில்லை. நீ யுத்தத்திற்கு போ யோசுவாவே, நீ யுத்தத்திற்கு போ. நம்முடைய பிள்ளைகளை வெளியே அனுப்புகிறோம், நல்லது, அவர்கள் போகிறார்கள். ஆனால் போகும் பொழுது இங்கே மோசே மலைக்கு போகிறான், மலையின் உச்சிக்கு போகிறான், ஜெபிக்கிறான். யோசுவா ஜெயம் கொள்ளுகிறான். நன்றாய் கவனிங்கள். மோசேயின் கை தளர்ந்த போனது. யார் மேற்கொண்டது? அமலேக்கு. உன் ஜெப ஜீவியம், உன் முழங்காலை முடக்கிற காரியம் தளர்ந்து போக போகுது. உன் பிள்ளை தோல்வியை சந்தித்து திரும்ப உன் கை உயர்த்தப்படும் பொழுதும் உன் பிள்ளை ஒரு நாளும் சோர்ந்து போகுது. இதற்காகத்தான் முதலாவது நாம் மலையில் ஏறி ஜெபிக்கிற அனுபவம் வைக்கிறது. இரண்டாவது வாசியுங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது காரியம், நான் மலையில் ஏறி ஜெபிக்க வேண்டும். வேகமாக வாசியுங்கள். 18, 42, 43 வாசியுங்கள். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஆமென். இங்கே பார்க்கிறோம், இங்கே எலியா எதற்காக மலைக்கு போகிறான்? தேசத்திலே பஞ்சம் நிலவுகிறது, கொடிய பஞ்சம் நிலவுகிறது. எது நிமித்தம் இந்த பஞ்சம்? மழை இல்லை. மழை இல்லாததினாலே கொடிய பஞ்சத்தில் இருக்கிற அந்த தேசத்தின் மக்களுக்காக மலையின் மேல் ஏறி செபிக்கிற செபத்தை நாம் பார்க்கிறோம். தேசத்தில் நாம் அறிந்திருக்கிறோம், அநேகர் வறுமையில நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்மிடத்துல சண்டை போடுது. என்னமா ஒரே காரியத்தை நீங்க ரிப்பீட்டடா செய்றீங்களே, இந்த சாப்பாடு தானா, வேற இல்லையா? ஆனால் இன்னும் அடுத்த பக்கத்திலே ஒரு பிள்ளை உண்டு, எனக்கு ஒருவேளை ஆகாரம் இருந்தால் போதும். பஞ்சத்தில் இருக்கிற தேசம், கொடிய பஞ்சத்திலே. இந்த கொரோனா டைம்ல எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு தானும் தாயும் தகனும் மடிந்து போனதெல்லாம் நாம் வாசித்தோம் அல்லவா? பஞ்சம் பஞ்சம் தலைவிரித்தாடின போது அங்கே அதற்கு என்ன சொல்யூஷன் உண்டு என்பதை அறிந்த தேவ மனிதன் மலையின் மேல் ஏறுகிறான். மலையின் மேல் ஏறி அங்கே தன் முகம் முழங்காலில் பட அவன் செபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவஜனம் சொல்யூஷன் தெரிஞ்சவர்கள் என்ன பண்றான்? யோனாவினுடைய வாழ்க்கையை கடல் கொந்தளிக்கிறது. கடல் இருக்கிறவன் என்ன பண்றான்? பரபரப்பா இருக்கிறான். இவன் என்ன பண்றான்? யோனா தூங்கி கொண்டு, அதாவது இந்த கடல் அலையை அமர்த்த சொல்யூஷன் தெரிஞ்சவன் என்ன பண்றான்? தூங்குகிறான். தூங்குறானா நீங்க லிட்டரலா தூங்குறது மாத்திரம் இல்ல, செயல்படாத நிலைமை, அதுதான் தூங்குறது.
ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருக்கல, அதான் தூங்குறது. அப்ப சொல்யூஷன் தெரிஞ்சவன் அடித்தட்டிலே படுத்து தூங்குகிறான். சொல்யூஷன் தெரியாதவன் அங்கும் இங்கும் ஓடுகிறதை பார்க்கிறோம். தனக்கு தெரிந்ததை இந்த தேசம் அப்படிதான் செய்கிறது. ரட்சிப்பின் வாசனை அறிகிறதற்கு அவர்களுக்கு தேவனை அறிகிறதுக்கு பலன் இல்லை. தங்களுக்கு தெரிந்ததை செய்கிறார்கள். நாமோ அவர்களை பரியாசம் பண்ணுகிறோமா? இப்படி பண்றாங்க, அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதான் ஒன்றை தெரிந்து கொள். அவனுக்கு தெரிந்ததை அவன் செய்கிறான். சொல்யூஷனை தெரிந்த நாம் சபை அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். மலையின் மேல் ஏறினது உண்மைதான், நமக்கு சமயம் இல்லை. நீங்கள் பின்வரும் வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். எப்படி அவன் மலையிலே ஏறினான் என்றால், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கீசோன் ஆற்றண்டை, அதை வாசிங்க, கீசோன் ஆற்றண்டையிலே வெட்டி போட்டான் என்று எழுதியிருக்கிறது. வாசிங்க, எடுத்தவங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு, பாகாலுடைய தீர்க்கதரிசி ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். அக்கினி, முதலாவது அக்கினி, நான் இது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லுகிறேன். முதலாவது அக்கினி அவர்களுக்குள்ளே இறங்கினதை பார்க்கிறோம். அக்கினி இறங்காடும் போது நடக்கிற சம்பவம் என்னவென்றால், சுத்திகரிப்பு. அக்கிரமத்தை, விக்கிரகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தை வெட்டி போட்டவன் தான் மலையில் ஏற முடியும். அதை வைத்துக்கொண்டே, அந்த அக்கிரமத்தை வைத்துக்கொண்டே மலைக்கு போக முடியாது. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். முதலாவது 120 பேர் ஒருமனப்பட்ட போது அக்கினியானவர் இறங்கினதை பார்க்கிறோம். இறங்கின உடனே உண்டாகிறது என்ன? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் குத்தப்படுகிறது. அக்கினி சுத்திகரிப்பு. பிற்பாடு அவன் மலையில் ஏறி செபிக்கிறான். ஆசீர்வாதம் என்னும் மழை தேசத்தின் மேல் பெய்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேசத்திற்கு நன்மை வர வேண்டுமானால் நான் மலையில் ஏறுகிறது மாத்திரமல்ல, தீமையானவைகளை, கர்த்தர் அருவருக்கிறவைகளை நான் வைத்துக் கொண்டே மலையில் ஏறுகிறதல்ல, அவைகளை சங்கரித்து விட்டு முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நான் மலையில் ஏறி ஜெபிப்பேனானால் ஒரு உள்ளங்கை மேகம் காணப்படும். ஆனால் அந்த உள்ளங்கை மேகம் தேசத்தின் முழுவதுக்கும் ஆகாப் ரதத்தை பூட்டுவதற்கு முன்னே பெருமழையின் இரைச்சல் கேட்கும். யாருக்கு கேட்கும் என்றால், சுத்திகரிக்கப்பட்டு பிற்பாடு மலையிலே இருக்கிறவனுக்கு. அங்கே பார்க்கிறோம், அக்கினி இறங்கின பின்பு அங்கே குத்தப்படுகிற சகோதரன்மாரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிற்பாடு அக்கினி ஆவியானவர் பின்மாறி ஊற்றுகிறதை பார்க்கிறோம். 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதற்கு காரணம் பின்மாறி அங்கே ஊற்றப்படுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கள். லூக்கா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கள். லூக்கா 9:28 வாசிங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. போதும், இங்க என்ன பண்றாங்க? அவருடனே மகிமையிலே காணப்பட்டது உண்மைதான். மலையில் ஏறின போது தேவனுடைய மகிமையை காண்கிறார்கள். இன்றைக்கு பரலோகத்திற்கு நீங்க போகிற எதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா அநேகர் சொல்றது என்னதுமா? என்ன சொல்றாங்க? அங்க பொருத்தள வீதி இருக்காமே, இருக்குதுதான், அதுல நடக்க போறீங்களா? நடக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. பொருத்தள பொன்னாலே ரோடு போட்டிருக்காங்களா பிரதர்? ஆமா, பொன்னாலதான் போட்டிருக்கிறாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் எது பரலோகம் தெரியுமா? இயேசு எங்கே இருக்கிறாரோ, ஹல்லேலூயா, அதுதான் நமக்கு பரலோகம். அங்கே போய் நான் பொருத்தள வீதியில் நடப்பேன். இங்கே பார்க்கிறோம், அவரோடு பேசி கொண்டிருக்கிற அனுபவம், கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிற அனுபவம். அந்த மகிமையை கண்டவன் மற்றது என்னது? கிரீடத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க? கழற்றி அவருடைய பாதத்தில் வைக்கிறத பார்க்கிறோம். பரலோகத்துல அதுதான் நடந்துச்சு. நான் பொற்பீதியிலே நடப்பேன், அங்க ஓடுவேன், இங்கே ஓடுவேன், தாவீதை பார்த்துவேன், அவனை பார்ப்பேன், இவனை பார்ப்பேன். கர்த்தரோடு பேசிக்கொண்டு தேவனோடு சம்பாஷணை பண்ணுகிற அனுபவம். நான் மலையில் ஏறி ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேவனோடு நான் சம்பாஷிக்க விரும்புகிறேன்.
எந்த மனுஷனோடும் அல்ல, எந்த மேன்மையான காரியங்களோடு அல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பிரித்தெடுத்தவரோடு, என் ஆத்துமாவுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த என் ஆண்டவரோடு சம்பாஷணை பண்ண. என்ன ஆண்டவரே, என்னில் என்ன நன்மை கண்டீர், இப்படி என்னை நேசிக்க என்னில் என்ன நன்மை கண்டீர் ஆண்டவர்? அவரோடு சம்பாஷிக்கிற அனுபவம். 3 காரியங்களுக்காக நாம் மலையில் ஏறி செபிக்க வேண்டும் என்று சொன்னேன். முதலாவது, நம்முடைய பிள்ளைகளுக்காக அமலேக்கியனோடு யுத்தம் பண்ணுவதற்காக நம் மலையில் ஏற வேண்டும். 2வது, தேசத்திற்கு நன்மை உண்டாகும்படி விக்கிரகங்களை, அசுத்தங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை சங்கரித்து விட்டு மலைக்கு போகிறது உன்னத அனுபவம். அதற்காக நான் 3வது, மகிமையில் அவரோடு சந்திக்க, மகிமையில் அவரோடு சம்பாஷணை செய்வதற்காக நான் மலையிலேறி ஜெபிக்கிற அனுபவத்தை உடையவனாக இருக்கிற வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர். கண்களை மூடி நம்ம இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். வெறும் ஜெபம் அல்ல ஆண்டவரே, இனி நான் வெறும் ஜெபிப்பதில்லை. ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த 3 காரியங்களையும் உள்ளடக்கினதனாக என் ஜெபம் காணப்பட எனக்கு உதவி செய்யும் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் முழங்காலை முடக்கி கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.